இன்னைக்கு ஒரு சகோ பெண் கேரக்டர் பற்றி இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன். தொற்கால். தொற்கால் அப்படின்னா கிரேக்க கிரேக்க மொழியில் உள்ள பேர். அவங்க பேர் தபித்தாள். தபித்தாள் அப்படின்னா எரேபிய பெயர். அவங்க அவங்க செய்த நற்கிரியைகள், தானங்கள், தர்மங்கள், அதை பற்றி இன்னைக்கு நம்ம விளக்கமாக சொல்ல வந்திருக்கோம். தபித்தாள் யோப்பாங்கத பட்டணத்தில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தையல் தொழில் நல்லா தெரியும். தையல் தொழில் தெரிஞ்சதுனால ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அங்கிகளும் சால்வைகளும் அவங்களுக்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸும் அவங்க செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க பெரிய ஊழியக்காரங்களோ பிரசங்கக்காரங்களோ கிடையாது. பிலிப்பு அவங்க செஞ்ச சுவிசேஷங்களை கேட்டு கேட்டு தேவனுடைய அன்பை அவங்க அறிஞ்சிட்டு அவங்க மேலே பற்றுதலாக இருந்து ஏசப்பாக்காண்டி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க கிரியை மூலமாக நிறைய காரியங்களை நற்கிரியைகளை செய்துட்டு இருந்தாங்க. விதவைகளுக்கு அதிகமாக உதவிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பட்டணத்தில் ரொம்ப நாள் அவங்க ரொம்ப நல்லதுகளை செஞ்சிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வியாதி வாய்ப்பட்டு அவங்க மரணிச்சிட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறமா விதவைகள் எல்லாமே உட்காந்து ஒரே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு ஒரு ஹெல்ப்புக்கு ஒருத்தவங்க நமக்கு உதவியாக இருந்துட்டு திடீர்னு அவங்க இல்லாமல் போயிட்டோம்னா நம்ம எவ்வளோ வேதனைப்படுவோமோ அந்த அளவுக்கு அவங்க கண்ணீரோடு இருந்து அழுதுட்டு இருந்தாங்க. அழுதுட்டு அதுக்கப்புறமா அவங்கள குளிக்க ஊற்றி மேலறை வீட்டில் அவங்கள படுக்க வச்சுருந்தாங்க. படுக்க வச்சுட்டு அப்போ அங்கே இருக்க சீஷர்களுக்கு பேதுரு லித்தாங்கத ஒரு பக்கத்தில் யோப்பா பட்டணத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரில் இருந்தாங்க. அவங்கள போய்ட்டு சீஷர்கள் அந்த ஊரில் யோப்பா பட்டணத்தில் உள்ள ஒரு 2 மனுஷரை அனுப்பி பேதுருவை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. கூட்டிகிட்டு வர சொன்ன உடனே பேதுரு அங்கேருந்து வந்தாங்க. வந்த உடனே அந்த விதவைகளை எல்லாரும் சேர்ந்து அவங்கக்கிட்ட இவங்க செய்த கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சுட்டு அழுதாங்க. இவங்க எங்களுக்கு ரொம்ப நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க, அவங்க இப்போ இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுற்றிலும் நின்றுட்டு ஒரே அழுகையாக அழுதுட்டு இருந்தாங்க. பேதுரு வந்த உடனே அந்த மேல் வீட்டுக்கு போயிட்டு அவங்கள பார்த்தாங்க. பார்த்துட்டு அந்த ஊரில் உள்ளவங்களையும் விதவைகளையும் பரிசுத்தவான்களையும் வெளியில் அனுப்ப போக சொல்லிவிட்டு அப்புறம் உட்காந்து முழங்கால் படிட்டு தேவனிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க செய்த நல்ல காரியங்களெல்லாம் சொல்லி இன்னும் அவங்க உலகத்தில் இருக்கணும், இன்னும் நிறைய மக்களுக்கு நற்கிரியைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அவருக்கு பதில் கொடுத்தாரு. உடனே பேதுரு எந்திரிச்சு தபித்தாளே எழுந்துரு அப்படின்னு சொன்னாங்க. தபித்தாள் எழுந்துட்டாங்க. எழுந்து உட்கார்ந்த உடனே வெளியில் இருந்த அந்த விதவைகளையும் பரிசுத்தவான்களையும் கூப்பிட்டு தபித்தாள் உயிரோடு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அப்போது இந்த யோப்பா பட்டணம் முழுவதுமாக இந்த கிரியை அவங்க உயிரோட எலும்புனை தெரிஞ்ச உடனே இயேசுவை பற்றின விசுவாசம் அங்கே ஊர் ஃபுல்லாக பரவிருச்சு. அப்போது முழங்கால் பட்டி ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்துக்கு நிறைய வல்லமைகள் இருக்குது. பெண்களாகிய நாம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கவும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யவும் சின்ன சின்ன உதவி கூட போதும். நம்ம இப்போ நல்லது பண்ணியிருக்கோம் அப்படின்னா யாருக்காவது கஷ்டப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அவங்கள நம்ம தெய்வம் மாதிரி பார்ப்பாங்க. கடவுள் ரூபத்தில் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அந்த மாதிரி செய்வாங்க. அந்த மாதிரி நம்மளை ஏன்ற உதவிகளை நம்ம செய்யணும். நம்ம கிரியைகள் நம்ம செயல் மூலமாக வெளிப்படணும். நம்ம மற்றவங்களுக்காக முழங்கால்பட்டி ஜெபிக்கவும் நம்ம ஜெபத்தினால முழங்கால்பட்டி ஜெபம் பண்ணும்போது நிறைய காரியங்கள் நிறைவேறும். அதுக்கு இந்த தபித்தாள் அவங்களோட கதை ஒரு சாட்சியாக இருக்குது. அது மாதிரி அப்போஸ்தலராகிய அந்த அந்த முதல் அற்புதமும் அதுதான். அவங்களோட உயிரோட எழுப்பின அந்த ஒரு கதை தான்.